என் மீது கூட வழக்கு போட்டாங்க. என்ன வழக்கு? டெண்டர் கேன்சல் ஆயிட்டுது, அந்த நிதியும் கேன்சல் ஆயிட்டுது, அதுல 400 கோடி ஊழல். எப்படி வழக்கு? டெண்டர் கேன்சல்டு, உலக வங்கி டெண்டர், அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது. மீண்டும் மாநில அரசு அந்த 2ஆ பிரிச்சு டெண்டர் விடுறாங்க. 2 பேர் வேற ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பாத்தீங்களா, அதுல 400 கோடி ஊழல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துல நேர்மை பார்க்க முடியுமா? ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க. யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும். அப்ப நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும். இன்னைக்கு ஈடி நேர்மையா தான் கேட்டுருக்காங்க. இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது. பத்திரிகை செய்தி தான், ஊடகத்திலையும் பத்திரிகை வந்த செய்தி வச்சுன்னு நான் சொல்றேன். ஆக வலைதளம் வந்த செய்தி இப்படி ஈடி நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதுல என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது, ஆவணங்கள் அடிப்படையில இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறைகேடு நடைபெற தெரியுது. இதன் மீது வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அரசாங்க நடவடிக்கை